அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன வீடியோவோட கண்டினியூஷன். போன வீடியோவில் அவர் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு மேல் இருக்கக்கூடிய குடச்சாத்திரி மலைக்கு பயணம் செய்கிறாரு. அங்கே தியானத்து மூலமாக அவருடைய குருநாதர் கிட்ட பேசுனது அது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு, அவருக்கும் அந்த மலைக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதிசங்கரர் கேரள மாநிலம் ஆல்வாய் அப்படின்ற நகரத்துக்கு சில மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய காலடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் சிவகுரு, தாயார் ஆர்யாம்பாள் அப்படின்றது. சிவபெருமான் அருள்பாலிக்க குழந்தையற்ற தம்பதிகளுக்கு குழந்தையாக அவதரித்தவர் ஆதிசங்கரர். பல ஆண்டுகளா இவருடைய பெற்றோர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை வேண்டி பிறந்தவர் தான் இந்த ஆதிசங்கரர். 7 வயது ஆகும்போதே சமஸ்கிருத பாடல்களில் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். சான்ஸ்கிரிட்ல இவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு சமஸ்கிருதத்தை முழுசா கத்துட்டு இருந்தாரு ஆதிசங்கரர். அவர் நட என்றால் இயற்கை நடக்கும், நில் என்றால் இந்த பிரபஞ்சமே அவரது வார்த்தைக்கு பணியும். அத்தகைய வாக்கு சித்தியை பெற்றவர் ஆதிசங்கரர். வாக்கு சித்தி அப்படின்னா என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே பளிச்சிடும். அந்த அளவுக்கு வாக்கு பலம். தாயார் சரஸ்வதியே அவங்களுடைய நாக்கில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால அவங்க என்ன சொன்னாலும் பளிச்சிடும். அதை தான் வாக்கு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆதிசங்கரருக்கு மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களுக்குமே இந்த வாக்கு சித்தி அப்படின்றது இருக்கு. சாய்பாபாவுக்கும் இந்த வாக்கு பலிதம் வாக்கு சித்தி அப்படின்றது இருக்கு. தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் சிவனை புகழ்ந்து பாடி சிவன் கைகளினாலேயே பொற்காசுகள் பெற்றவர்கள். அதுபோல் சிவன் அருளை பெற்ற ஆதிசங்கரர் ஒரு ஏழையின் குடிசை முன்னே நின்று பாடி அவரது வறுமையை போக்க தங்கமழை பொழியச் செய்தவர். அன்று அவர் பாடிய அந்த ஸ்தோத்திரம்தான் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். அங்கம் ஹரேஹி அப்படின்ட்டு தொடங்கும். இந்த கதை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஏழை வீட்டில் போயிட்டு ஆதிசங்கரர் யாசகம் கேட்பார். அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஒரு காய்ந்த நெல்லிக்கனி மட்டும் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தானமாக கொடுப்பாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பாடின பாடல் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். அதை பாடினதுக்கப்புறம் மகாலட்சுமியை நேரில் தோன்றி தங்க நெல்லிக்கனியை பொழியச் செய்தார் அப்படின்றது வரலாறு. இது நடந்த இடம் பார்த்தீங்கன்னா காலடி அப்படின்ற ஒரு கிராமத்தில். அங்கே நீங்கள் இப்போவும் போனீங்கன்னா அந்த நடந்த சம்பவங்கள், அந்த வீடு, அந்த ஏழை பெண்மணி இருந்த வீடு எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். ஆதிசங்கரர் இந்த மலையின் மீது சில காலம் தங்கி தவம் செய்ததாக வரலாறு பகிர்கின்றது. கொல்லூருக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மலையான சஞ்சீவினி மலையே கொடச்சாத்திரி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி மலைன்னு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ கொடச்சாத்திரி மலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வனப்புமிக்க மலை அப்படின்னா காட்டுப்பகுதி. கர்நாடகா மாவட்டத்தில் தென் கன்னட மாவட்டத்தில் உள்ள மிகுந்த செழிப்பான பகுதி இது. இயற்கையான இந்த மலையின் மீது அற்புதமான பல அரிய வகை தாவரங்கள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள், இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் உள்ளன. மா, பலா, மூங்கில், தேக்கு, அகில் என்று பல அரிய வகை மரங்கள் நிரம்பியது. அழகு நிறைந்த பகுதி இது. மேற்கு மலை தொடரின் ஒரு பகுதியாக உள்ள மலை. தெய்வீகமான சூழ்நிலை நிலவும் இயற்கையின் சீதனம். தியானம் புரியவும் தவம் பண்ணவும் சிறந்த இடம். ஆகையால் இங்கு அமர்ந்து தவம் செய்தார் ஆதிசங்கரர் என்பது வரலாறு காட்டும் உண்மை. இப்ப பாபா, ஆதிசங்கரர் இந்த மாதிரி குருமார்கள், சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த டிவி சத்தம், வெளியே ஓடக்கூடிய இந்த வண்டி சத்தம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் உட்காந்து அவங்களால தியானம்லாம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க. சில பேர் காட்டுக்குள்ளே போயிட்டு தியானத்தில் ஈடுபடுறத பார்த்துருப்பீங்க. சில சித்தர்கள் மலை மேலே, அப்புறம் குகைக்குள்ளே தியானம் செய்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆதிசங்கரர் இந்த மலை ரொம்ப இயற்கை சூழலோட, இயற்கையோட இணைஞ்சிருக்கிறதால, அமைதியாகவும் இருக்கிறதால அந்த இடத்துல தவம் செஞ்சிருக்காரு. இந்த மலையோட சரிவான அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அதுதான் கொல்லூர். ஒரு புறம் கொல்லூர், மறுபுறம் ஸ்ருங்கேரி அப்படின்ற ஊர் இருக்கு. ஸ்ருங்கேரியில் ஆதிசங்கரர் 12 ஆண்டுகள் தங்கியிருந்து ஸ்ரீ சாரதாம்பாளை வழிபட்டதாக சொல்வர். சாரதாம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோடைய இன்னொரு அவதாரம். இந்த கொல்லூர் மூகாம்பிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அன்றி வேறு யாரும் அல்ல.
இங்குள்ள தத்துவம் அதிகாரமூர்த்தியாக விளங்கும் பராசக்தியான ஸ்ரீ ஆதி மகாலட்சுமி, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தேவியர்களே மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்னும் தத்துவமாய் ஸ்ரீ மூகாம்பிகை தாய் திகழ்கிறாள். அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, மகாகாளி அப்படின்ட்டு எல்லா தெய்வங்களுடைய அவதாரமாகவும் இங்க இருக்க தாய் மூகாம்பிகை திகழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும் இடமெல்லாம் பசுமை சூழ்ந்திருக்கும் அடர்ந்த காடுகளும் சலசலப்போடு காட்டாறுகளும் மேகம் சூழ்ந்த மலைகளும் நிறைந்த அந்த சஞ்சீவி மலை என்ற கொடச்சாத்ரி மலையில்தான் ஆதிசங்கரர் அம்பிகையை எண்ணி தவமிருந்தார். அந்த அம்மனான தாய் மூகாம்பிகையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மலை மேல தவம் இருக்காரு ஆதிசங்கரர். அவருக்கு அம்பிகையை தான் பிறந்த காலடி பூமிக்கு அழைத்து செல்லும் ஆசை இருந்தது. சலசலப்போடும் சௌபர்ணிகா என்ற புண்ணிய நதி அங்கேதான் உற்பத்தியாகிறது. தியானத்தில் ஆழ்ந்திருந்த ஆதிசங்கரருக்கு தாயாரை அழைத்து கொண்டு தன் சொந்த நாடான மலையாள நாட்டிற்கு அழைத்து செல்ல ஆசை. எப்போதுமே பக்தர்களுக்கு அருள்வதில் பரிவு காட்டுகின்ற அன்னை சக்தி ஆதிசங்கரரின் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். சிம்ம வாகனத்தில் காட்சி தரும் அம்பாளின் அற்புதமான காட்சி கண்டு பூரித்து போகிறார் ஆதிசங்கரர். ஆனாலும் தான் எண்ணியபடியே அம்பாளிடம் வரம் கேட்கிறார் அவர். புவனத்தை காத்து ரட்சித்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கும் புவனேஸ்வரி தாயே, தாங்கள் அன்பு கூர்ந்து என்னுடைய நாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் அம்மா என்ற அவரது கோரிக்கையை அன்னையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கிறார். நீ முன்னே செல், நான் பின்னே வருகிறேன். எக்காரணம் கொண்டும் பின் திரும்பி என்னை நீ பார்க்கக்கூடாது என்கிறார். ஆதிசங்கரரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் முன்னே செல்ல பின்னே லோகநாயகி அம்பாளின் கொலுசு சத்தம் பின்னே ஒலிக்க வந்து கொண்டிருக்கிறார். கொல்லூர் அருகே வந்ததும் திடீரென்று அவரது கொலுசு சப்தம் நின்று போகிறது. ஆதிசங்கரர் அதிர்ச்சியில் திரும்பி பார்க்க அவ்வளவுதான், அம்பாள் கொல்லூர் மூகாம்பிகையாக அங்கேயே கோவில் கொண்டு விட்டார். இதுதான் ஸ்தல புராணம். ஆதிசங்கரர் தபஸ் பண்ணி தாய் மூகாம்பிகையை தரிசனம் பண்ணிய மலைதான் இந்த குடச்சாத்ரி மலை உச்சி. இப்ப இந்த கதையை நான் சொல்றேன். ஆதிசங்கரர் அம்பாலை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மலை மேலே தவம் இருக்காரு. அவருடைய தவத்தை மெச்சி அம்பாள் சிம்ம வாகனத்தில் நேரடியாக அவருக்கு காட்சி தராங்க. என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தான் பிறந்த சொந்த ஊரான அந்த காலடி அப்படின்ற கிராமத்துக்கு என் கூட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாரு. அம்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, நீ முன்னாடி நடந்து போ, நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் அம்பாளுடைய கொலுசு சத்தத்தை வச்சு கேட்டுக்கிட்டே முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம் அம்பாள் என்ன சொல்றாங்கனாக்கா, நீ எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்பாளுடைய கொலுசு சத்தம் நின்று போயிடுது. உடனே அவர் அதிர்ச்சியில திரும்பி பார்க்குறாரு, அம்பாள் வரலையோ அப்படின்னு சொல்லி. திரும்பி பார்த்த உடனே அங்கேயே அம்பாள் ஒரு தெய்வமாக அமர்ந்துடுறாங்க. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில். இதுதான் அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய அமரபூபதி மற்றும் அவருடைய 4 சீடர்களும் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் அவங்க மலை ஏறி ஆகணும். அவங்க மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு அற்புதமான பல தரிசனங்கள் இந்த அமரபூபதின்றவருக்கு கிடைக்குது. மலையேற துவங்கின உடனே அங்கே மலைக்கான வனதேவதையின் தரிசனம் இவருக்கு கிடைக்குது. வனதேவதைனா அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் மாதிரி அவங்களுடைய தரிசனம் இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரரோடு வாக்குவாதம் செய்தவரான மண்டனமிஸ்ரர் அவருடைய தரிசனமும் இவருக்கு கிடைக்குது. இந்த மண்டனமிஸ்ரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கர்மயோகி. மகிஷ்மதி அப்படின்ற நகரில் புகழ் வாய்ந்தவராக திகழ்ந்தவர். சங்கரருக்கும் மண்டனருக்கும் கர்மயோகம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா, அதாவது குடும்ப வாழ்க்கை நல்லதா இல்லை துறவரம் நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்குது. இதுல நடுவரா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டனரோட மனைவியான பாரதி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் கலைமகளுடைய அவதாரம், சரஸ்வதியினுடைய அவதாரம். இந்த விவாதத்துக்கு பாரதியே நடுவராக இருந்தார். ஒரு புறம் கணவன் மண்டனர், மறுபுறம் வேதவான் சங்கரர். நடுவராக இருந்த மண்டனரின் மனைவி பாரதிக்கு யார் பக்கம் தீர்ப்பு சொல்வது என்று புரியவில்லை. இவங்க 2 பேருமே அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஞானம் எல்லாத்தையும் காட்டும்போது அவங்களால யார் பக்கம் தீர்ப்பு சொல்றது அப்படின்றதே தெரியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்டனருடைய மனைவியான பாரதி 2 மாலைகளை கொண்டு வர செய்து அதை 2 பேர் கழுத்துலையுமே ஒன்று போட்டு விட்டுடுறாங்க.
இந்த மாலையில எது முதல்ல வாடுதோ அவங்க தோத்ததா அர்த்தம். மண்டனர் தோற்றால் சங்கரரின் வழியான துறவரத்தை மண்டனர் ஏற்க வேண்டும். அதுபோல சங்கரர் முதலில் தோற்றால் அவர் துறவரத்தை விட்டு விலகி திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை ஏற்க வேண்டும் என்பது நிபந்தனை. இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை அந்த பாரதின்றவங்க சொல்றாங்க. யார் முதல்ல தோக்குறீங்களோ அவங்க இன்னொருத்தருடைய வழியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா மண்டனர் தோத்து போயிடுறாரு. அதனால அவர் அவருடைய திருமண வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிட்டு ஆதிசங்கரரோட சேர்ந்து துறவரத்துல ஈடுபடுறாரு. ஒரு துறவியா மாறுறாரு. அந்த மண்டன மிஸ்ரர் தரிசனம் தான் அங்கே இவருக்கு கிடைக்க பெற்றது. அந்த தரிசனம் நான் பெற்ற பாக்கியங்களில் ஒன்று என்றே கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கதையில் பாபாவே வரலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லா குருவுமே ஒன்று தான். ஆதிசங்கரரும் சாதாரணமானவர் கிடையாது. பாபா எப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்துறாரோ அதே மாதிரி ஆதிசங்கரரும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. சாக்ஷாத் சிவபெருமானுடைய அவதாரம் அவர். சிவன் தான் சொல்லுவாங்களே. இவருடைய கதைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த அமரபூபதி சாய்பாத மெய்யடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த மலை மேல என்ன நிகழ்ந்தது, என்ன தெய்வங்களுடைய தரிசனம்லாம் கிடைச்சிது, அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.